ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன் அந்த சாப்டரோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சாப்டர். ஸோ வாங்க பார்க்கலாம். புக் பேக்கில் வந்துட்டு மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு 7 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 7 கொஸ்டின் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஸோ அதை மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ இனர்ஷியானா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன் என்னென்ன, அதோட டைப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் எப்போ மார்க் பண்ணுற மாதிரி புக்லேயே வந்து ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண பேஜ் நம்பர் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாவது டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷனோட ஆன்சர் வந்துட்டு புக்கில் பேஜ் நம்பர் அந்த சாப்டரில் 2ல் இருக்குது. பாருங்கள், நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். அதாவது இனர்ஷியா அந்த டாபிக் கீழே வரக்கூடிய டெஃபினிஷனும் அதோட டைப்ஸில் வந்துட்டு சும்மா ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதினாலே போதும். ஸோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ இனர்ஷியானா என்ன அப்படின்னா the inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon the external unbalanced force is known as inertia. ஸோ இனர்ஷியா என்னென்னா ஒரு பாடியோட இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது வந்துட்டு ஒரு பாடி மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகாத வரைக்கும் அந்த பாடி வந்துட்டு ஸ்டேபிளாக தான் சொல்கிறாங்க. த இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச். அதோட ஒரு பாடியில் எந்த விதமான சேஞ்ச் இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அப்போ அந்த பாடி வந்துட்டு ரெசிஸ்டாக இருக்கும். எப்போ வரைக்கும்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த பாடி மேலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த பாடி வந்துட்டு ரெசிஸ்டாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி to resist any change in its state or rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force. ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிற வரைக்கும் அந்த பாடி வந்துட்டு இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டியாக அந்த பாடியை வந்துட்டு இன்ஹெரிட்டண்ட்டாக இருக்குது. அதாவது அதோட சேஞ்ச் அதோட ஸ்டேட்லேயும் அதோட யூனிஃபார்ம் மோஷன்லேயும் எந்த வித சேஞ்சும் இல்லை. எது வரைக்கும் ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த பாடி மேலே ஆக்ட் பண்ணுற வரைக்கும் அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இனர்ஷியாவில் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு வாட் டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இனர்ஷியானா என்ன, த இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி to resist any change in its state of rest or state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. ஒரு பாடி வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும் எப்போ வரைக்கும்னா அந்த பாடியில் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த பாடி மேலே ஆக்ட் பண்ணுற வரைக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இனர்ஷியான்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், கிளாஸிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன்ஸ். அதாவது ஃபோர்ஸோட டைப்ஸ் எதை பேஸ் பண்ணி தான் அதோட அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி ஃபோர்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 3ல் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அந்த டாப்பிக்கு கீழே ஃபோர்ஸ் ஆரம்பிக்குது. அதில் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு ஹெட்டிங் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு இதோட ஆன்சர் இருக்குது. நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். பேஸ்டு ஆன் த டைரக்ஷன் இன் விச் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் they can be classified into 2 types. அதாவது பேஸ்டு அதோட டைரக்ஷன் அதோட டைரக்ஷனை பேஸ் பண்ணி ஃபோர்ஸை வந்துட்டு 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் லைக் பேரலல் ஃபோர்ஸ் அண்ட் another ஒன் இஸ் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ 2 மார்க்ஸுங்கிறனால நம்ம இது மட்டும் எழுதுனா போதும். அதாவது அதோட டைரக்ஷனை பேஸ் பண்ணி ஃபோர்ஸை வந்துட்டு 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் பேரலல் ஃபோர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். இதுதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு ப்ராப்ளம். இஃப் a 5n and a 15n forces are acting opposite to one another. அதாவது 2 ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது, ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டாக அதுதான் சொல்லியிருக்காங்க 5n and 15n.
ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், அதோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ புக்கில் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதை தான் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கொடுத்துருக்கிறது 2 ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு F1 ஃபோர்ஸை நம்ம எது எடுத்துக்கிறோம்னா 5N வந்துட்டு F1 ஃபோர்ஸை எடுத்துக்கிறோம். F2 வந்துட்டு 15N F2 வந்துட்டு 15N ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதோட ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட ஃபார்முலா என்னென்னா F2 மைனஸ் F1. ஏன் நம்ம வந்துட்டு F2 மைனஸ் F1 போட்டிருக்கோம்னா ஃபோர்ஸ் வந்துட்டு நெகட்டிவில் வராது. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு F1 மைனஸ் F2 போடும்போது 5 மைனஸ் 15 வரும், அப்போ -10 வரும். ஸோ எப்பவுமே ஃபோர்ஸ் வந்துட்டு ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவில் வராது. அதனால தான் நான் வந்துட்டு F2 மைனஸ் F1 போட்டிருக்கேன். ஸோ F2 மைனஸ் F1 போடும்போது = F2 வந்துட்டு 15, F1 வந்துட்டு 5. ஸோ 15 மைனஸ் 5 = 10. ஃபோர்ஸோட இது வந்துட்டு நியூட்டன். ஸோ அதோட ரிசல்டன் ஃபோர்ஸ் என்ன 10N. இதுதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம். ரொம்ப சின்ன ப்ராப்ளம், ரொம்பவே ஈஸியானதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். ஸோ மாஸுக்கும் வெயிட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இது வந்துட்டு புக்கில் இருக்குது, பட் இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறக்காக நான் வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு டேப்லெட் காலம் போட்டு எழுதியிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் எழுதியிருக்கேன், நீங்கள் இப்படியே நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாஸ் அண்ட் வெயிட். மாஸ் வெயிட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாஸ், இது மாஸ் வந்துட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, வெயிட் வந்துட்டு டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ மாஸ்னால் என்னென்னா இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்னிங் இன் எ பாடி. ஒரு பாடியில் இருக்கக்கூடிய மேட்டர், அந்த பாடியில் எவ்வளோ மேட்டர் இருக்கோ அதோட அமௌண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெயிட்னா என்னென்னா இட் இஸ் த கிராவிடேஷ்னல் புல் ஆக்டிங் ஆன் த பாடி. அந்த பாடியில் ஆக்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷ்னல் புல் தான் என்ன வெயிட்டுன்னு சொல்கிறோம். ஸோ மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், வெயிட்டோட யூனிட் வந்துட்டு நியூட்டன். மாஸ் வந்துட்டு ஸ்கேலார் குவான்டிட்டி, வெயிட் வந்துட்டு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ மாஸ் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். இப்போது ஒரு மாஸ் நம்ம கிலோகிராம் எடுக்கணும், 1000 மாஸ்னா 1000 kgனா அது சேமாக தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. பட் ஆனால் வெயிட் வந்துட்டு வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்துட்டு வெயிட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு மாஸ் வந்துட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, வெயிட் டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ மாஸ்னால் என்னென்னா இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்னிங் எ பாடி. ஒரு பாடியில் இருக்கக்கூடிய எவ்வளோ மேட்டர் வந்துட்டு ஒரு பாடியில் இருக்கோ அதை தான் நம்ம மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெயிட்டுங்கிறது வந்து அந்த பாடியில் ஆக்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷ்னல் புல்லை தான் நம்ம வந்துட்டு வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். மாஸோட யூனிட் வந்துட்டு கிலோகிராம், வெயிட்டோட யூனிட் வந்துட்டு நியூட்டன். மாஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, வெயிட் வெக்டார் குவான்டிட்டி. மாஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது, சேமாக தான் இருக்கும். ஆனால் வெயிட் வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு 4th கொஸ்டினோட ஆன்சர். எகெயின் வந்துட்டு புக்கில் பாருங்கள், 5th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் கப்பிள். ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதான் வந்துட்டு 5th கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் 5th கொஸ்டினோட ஆன்சர் பேஜ் நம்பர் 5 தான் இருக்குது. ஸோ நான் இங்கே ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், அது மட்டும் 5th கொஸ்டினுக்கு எழுதுனா போதும். ஸோ முதல்ல நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கப்பிள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கப்பிள் அப்படின்னா என்னென்னா 2 equal and unlike parallel forces applied simultaneously at 2 distinct points constitute a couple. அதாவது 2 ஈக்குவலான அன்லைக்கான ஃபோர்ஸஸை வந்துட்டு 2 டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸில் வந்துட்டு சைமல்டேனியஸாக ஒட்டுக்கா வந்துட்டு அப்ளை பண்ணும்போது அங்கே வந்துட்டு கப்பிள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு கப்பிள். ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னு என்னென்னா ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எ கப்பிள் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் கப்பிள். அதாவது ரொட்டேட்டிங் எஃபெக்ட், ஒரு கப்பிளோட ரொட்டேட்டிங் எஃபெக்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மொமெண்ட் ஆஃப் எ கப்பிள்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா டேர்னிங் எ டேப், விண்டிங் ஆர் அன்விண்டிங் எ ஸ்க்ரூ, ஸ்பின்னிங் ஆஃப் டாப் எக்ஸட்ரா. ஸோ டேர்னிங் ஆஃப் டேப்பை திறக்கிறது, இல்லாட்டி ஸ்க்ரூவை போடுறது, இல்லாட்டி கழட்டுறது, அதெல்லாம் வந்துட்டு இந்த மொமெண்ட் ஆஃப் கப்பிளுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதணும்னா ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கப்பிள் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் கப்பிள். கப்பிளோட ரொட்டேட்டிங் எஃபெக்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா டேர்னிங் எ டேப்பு டேர்ன் பண்ணுறதும்,
ஸ்க்ரூவை வந்துட்டு வின்னிங் போடுறதும் அன்வின் கழட்டுறதும் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு 2 எக்ஸாம்பிளில் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏதாச்சும் 2 எழுதுனா போதும். நெக்ஸ்ட் அதோட ஃபார்முலா என்ன, ஒரு ஃபிசிக்ஸ் எழுதும் போது அதோட 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் எ கப்பிள் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்பிளோட ஃபார்முலானா ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். அந்த 2 ஃபோர்ஸஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதான் சொல்லியிருக்காங்க. எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னா என்னென்னா, மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னா கப்பிளோட ரொட்டேட்டிங் எஃபெக்டை தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எழுதுகிறோம் அண்ட் ஃபைனலாக அதோட ஆன்சர்ஸை வந்துட்டு எழுதுகிறோம். அதுதான் மொமெண்ட் ஆஃப் கப்பிள் இஸ் ஈக்குவல் டு force into perpendicular distance between line of action of forces, அதாவது m is equal to f into s. இதான் வந்துட்டு moment of coupleக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட் த பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட்ஸ். அதாவது பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6th கொஸ்டின், இதோட ஆன்சரும் வந்துட்டு பேஜ் நம்பர் 5ல் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், பேஜ் நம்பர் 5ல் பிரின்சிபிள் மொமெண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு அதோட ஆன்சர். ஸோ பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, when a number of like and unlike parallel forces act on a rigid body. ஒரு ரிஜிடான பாடி மேலே இந்த ஒன்று லைக் ஃபோர்ஸஸ் இல்லாட்டி அன்லைக் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஒரு ரிஜிட் பாடி மேலே ஆக்ட் ஆகும்போது அந்த பாடி இஸ் இன் ஈக்குலிபிரியம். ஸோ அந்த பாடி, அந்த ரிஜிட் பாடி எந்த ஸ்டேட்டில் இருக்குது, ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது then the algebraic sum of moments in a clockwise direction is equal to the algebraic sum of moments in the anti-clockwise direction. ஸோ அப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு ரிஜிடாக இருக்கக்கூடிய பாடி மேலே ஒன்று லைக் ஃபோர்ஸ் இல்லாட்டி அன்லைக் பேரல் ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகும்போது அந்த பாடி வந்துட்டு ஈக்குவலிபிரியத்தில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அந்த பாடி மேலே அதோட கிளாக்வைஸ் டைரக்ஷன், அதாவது algebraic sum of moments in அதோட clockwise direction எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குமா. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ்னால் என்ன, when a number of like or unlike parallel forces act on a rigid body and the body is in equilibrium. அதாவது அன்லைக் இல்லாட்டி லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஒரு ரிஜிட் பாடி மேலே ஆக்ட் ஆகுது. அந்த ரிஜிட் பாடி எந்த ஸ்டேட்டில் இருக்குது, ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. ஸோ அப்படி வந்துட்டு நடக்கும்போது அந்த பாடியோட அந்த ஃபோர்ஸோட கிளாக்வைஸ் டைரக்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்முலா எழுதணும். ஸோ இந்த ஃபார்முலா, இதோட ஃபார்முலா வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ். ஸோ பாருங்கள், moment in clockwise direction is equal to the algebraic sum is equal to moment in anti-clockwise direction. இது அதோட ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. moment in clockwise direction is equal to moment in anti-clockwise direction. ஸோ இது எப்படி எழுதுனால F1 into D1. F1ங்கிறது வந்துட்டு ஃபோர்ஸ், அதாவது ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் 1, அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷனோட ஃபோர்ஸ் தான் இங்கே F1 கொடுத்துருக்காங்க. D1னா டிஸ்டன்ஸ், அது எதுலேருந்து அந்த கிளாக்வைஸ் இங்கேருந்து இது வரைக்கும் இதாகுதுன்னா ஆக்ட் ஆகுதுன்னா அதோட டிஸ்டன்ஸ் தான் D1, அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷன் நடக்குது. F2 into D2னா ஃபோர்ஸ், அதாவது ஆன்டி கிளாக்வைஸில் வரக்கூடிய ஃபோர்ஸ் இன்ட்டு D2னா அதோட டிஸ்டன்ஸ். ஸோ பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸோட ஃபார்முலா என்ன, moment in clockwise direction is equal to moment in anti-clockwise direction. இதோட ஃபார்முலா F1 into D1 is equal to F2 into D2. அதுதான் வந்துட்டு பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸோட டெஃபினிஷன், அதோட ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள், ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா. ஸோ நியூட்டன்ஸ் மொத்தம் 3 லாஸ் இருக்குது, அதில் செகண்ட் லா வந்துட்டு கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இதோட ஆன்சர் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 7ல் இருக்குது. பாருங்கள், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் 105ல் பேஜ் நம்பர் 6ல் அந்த இது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் சைட் ஹெட்டிங் கீழே இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு திஸ் லா, இந்த செகண்ட் லா படி என்னென்னா, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in the direction of force. ஸோ இந்த செகண்ட் லா படி என்னென்னா, ஒரு பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அது எதுக்கு டைரக்டாக இருக்குன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் அதோட லீனியர் மொமெண்டத்துக்கு அது வந்துட்டு டைரக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்.
அதான் சொல்கிறாங்க. அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அந்த மொமெண்டம் எந்த டைரக்ஷனில் நடக்கும்னா ஃபோர்ஸ் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் இந்த மொமெண்டமும் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு செகண்ட் லாவில் சொல்கிறாங்க. ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி, ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு is directly proportional to the rate of change of linear momentum of the body. அது எதுக்கு டைரக்டாக இருக்குன்னா ஒரு பாடியோட லீனியர் மொமெண்டத்துக்கு வந்துட்டு டைரக்டாக இருக்கும். அண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அந்த மொமெண்டத்தோட சேஞ்ச் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் நடக்கும், ஃபோர்ஸோட டைரக்ஷன்லேயே தான் வந்துட்டு அதோட இதுவும் வந்துட்டு சேஞ்ச் மொமெண்டமும் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் லாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா F is equal to m into a, அதாவது மாஸ் இன்ட்டு அசலரேஷன் தான் வந்துட்டு இதோட ஃபார்முலா. இதான் வந்துட்டு நியூட்டன் செகண்ட் லா. ஸோ நியூட்டன் செகண்ட் லா படி என்ன, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி, ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி. ஒரு பாடியோட லீனியர் மொமெண்டத்துக்கு அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறது வந்துட்டு எந்த டைரக்ஷனில் நடக்கும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இதோட வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு 7 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் 8, 9, 10 இருக்குது. ஸோ அது போக 5 மார்க்ஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது நாம் வரக்கூடிய வீடியோஸ் தான் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த லைவ் வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.